ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு எல்லாரும் கரண்ட் ஷாக் அடித்து ஊன் பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது யாரா அது இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா மீனை எட்டி பார்த்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாரும், பார்த்துக்கிட்டு இருக்கியடா ஏதாவது பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. கடைசியில் இவங்கள காப்பாற்றி ஆகணுமேங்கிறதுக்காக இதுதான் நல்ல சான்ஸு. நீ என்ன பண்ணுற, பூரிக்கட்டையெல்லாம் எடுத்துருக்கக்கூடாது. உருளுக்கட்டை ஏதாவது இருந்ததுன்னா உலக்க கிழக்க இருந்ததுன்னா எடுத்து உன் மாமியார் மண்டையில் பட்டார்னு போட்டிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறியேம்மா, நீ ரொம்ப நல்ல மருமகளாக இருக்க, கேப்பில் கிட வெட்டணுமா அது தெரியாமல் உட்காந்துருக்கே. இவங்க தான் சந்தடி சாக்கில் சிந்து பாடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இந்தம்மா பார்த்தா திடீர்னு சின்ன பூரிக்கட்டையை கொண்டு வந்து டப்பார்னு அடிச்சிருச்சான். டப்பால்னு விழுந்துட்டாங்களாம் எல்லாரும். ஐயோ அம்மா முடியலையேன்னு கையை தூக்கி நிற்க. அந்த டைம் பார்த்து நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அம்மா 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 அப்படின்னு பாட்டை போட்டு வர்றாரு. எதுக்குப்பான்னு சொல்லி கேட்டால், நான் வந்து உன்ட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தேன் டே அப்படின்னு சொல்லிட்டு டெரர் லுக்கோட. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எட்டி பார்க்க இவ்வளோ அமளி நடந்துட்டு இருக்கு. எவன்டா அவன் அங்கே திணையில் உட்காந்து மிச்சர் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்குது முத்துவோட பார்க்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட வந்துட்டு இது மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு, அதனால காப்பாற்ற பூரிக்கட்டையில் அடிச்சேன்னு சொல்லி கேட்க, யாரா அது மெயின் போர்டை ஆன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் தான் சொல்லிட்டு ஆடு வந்து தன்னால் தலையை கொடுக்குதுங்க. யார், நம்ம மனோஜுங்க. வாடா ஒன்று வெட்டி வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் டெரராக லுக் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறி லுக் விட்டெல்லாம் போதும் பார்ப்போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனா ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்க, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, டேமா உனக்கு சின்ன ஒரு ஆர்டர் தாம்மா, ஸ்டேஜ் டெக்கரேஷன் நல்லா பண்ணிடுமா, இதுக்கப்புறம் பண்ணினா வேறு லெவலில் உனக்கு கொடுப்போமான்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ்ன்னு சொல்லி 10,000 கொடுக்க, அதை ஸ்வீட்டடு கொண்டாடு கண்ணா லட்டு தின ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து லட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட போகிறாங்களாமா. ஓகே.